அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதாவே கூப்பிடுவோம். நல்லா இருக்கு. இது வெறும் 35 கோடி கதை இல்லை. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இந்த வேலைக்கே 180 கோடி ஒதுக்கி இருந்ததாம். அதிமுக எப்படி இருக்குன்னா, வகுப்பு நடக்காம நோட்டீஸ் போர்டு மட்டும் மாட்டி இருக்கிற பள்ளிக்கூடம் மாதிரி இருக்குது. ஸோ மாணவர்கள் எல்லாம் டிசி வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. 7 முறை எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் காலைல தன்னோட தொகுதியில் வளர்ச்சி பணிகள் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாப்புல. திடீர்னு போலீஸ் வந்து நிற்குது, நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பற்றி பேரில் அவதூறு பேசின கேஸ். கைதாகி வெளியில் வரும்போது அவரோட வெடிக்கிறாரு. என்னை ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்க. உண்மை என்ன? தூத்துக்குடியில் நடந்த இந்த 7 நாள் டிராமாவுக்கு உள்ள ஒரு முழு அரசியல் பாடமே இருக்கு உறவுகளே. முழுசாக சொல்கிறேன், கேளுங்க. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில், முடிஞ்ச அளவு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். முதல்ல தமிழ்நாட்டோட திரும்பி பார்க்க வைத்த சம்பவத்தை பத்தி பேசலாம். திமுக முன்னாள் அமைச்சர் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஸோ கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஜூன் 20 கருணாநிதி பிறந்தநாள் விழா. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் திமுக பொதுக்கூட்டம். அந்த மேடையில் அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி ஒருமையில், அதுவும் அவதூறாக வந்து பார்த்தீங்கன்னா அவதூறான வார்த்தைகளால் வந்து பேசுகிறாரு. ஸோ சாதாரணமான விமர்சனம் இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை இழுத்து கேவலமான வார்த்தைகளை பேசலாம். கேவலம் பிடிச்சவன், ஓகேங்களா? ஸோ இதை கேட்ட தாவேகா நகர செயலாளர் செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரு. வழக்கும் பதிவு பண்ணிட்டாங்க. அனிதா என்ன பண்ணாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதாவே கூப்பிடுவோம். நல்லா இருக்குது. அனிதா என்ன பண்ணாருன்னா, நேராக கோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் கேட்டார். ஸோ அங்கே முதலடி நீதிபதியே கேட்டார், ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற நீ, அதாவது ஒருத்தர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சரியா, பொது மேடையில் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. அவராக வாலண்டரியாக மாட்டிக்கிட்டாப்புல. இப்போ முன்ஜாமீன் தள்ளுபடினா, இப்போது நேற்று காலையில் ஆத்தூரில் அவர் வளர்ச்சி பணிகளை ஆய்வு பண்ணிட்டு இருந்தார். போலீஸ் வந்து கைதுன்னு சொன்னதும் முதல் காட்சி, தொண்டர்கள் சுற்றி வளைச்சு கைது பண்ண விட மாட்டோம் அப்படின்னு மறியல் பண்ணாங்க. மறியல் பண்ணது ஒரு 4 பேர். அனிதாவோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கைது செய்யப்பட்டாரும் செய்தியில் போடுங்க அப்படின்னு. ஸோ போலீஸ் காரில் ஏற சொன்னால், முடியாது சார், நீங்கள் என் காரில் வாங்கன்னு வாக்குவாதம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அடுத்த வெடி, ஏடிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் விசாரணை. ஜூன் 20 பேச்சோட வீடியோவை அவர் முன்னாடி போட்டு காட்டி, இது நீங்கள் பேசினது தானே அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. வெளியில் நடக்குது. வடக்கு தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள், மேயர், எம்எல்ஏக்கள்னு எஸ்பி அலுவலகம் முன்னாடி கூட்டம் குவியுது. நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போக வண்டி எடுத்ததும் அதை மறைச்சாங்க. ஸோ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது. ஸோ ஒரே நாளில் ஒரு முன்னாள் அமைச்சர் ப்ளஸ் 50 தொண்டர்கள். அப்புறம் வந்தது நேற்றைய மிகப்பெரிய வெடி. ஸோ மாலையில் விசாரணை முடிஞ்சு வெளியே வரும்போது அனிதாவே கத்திக்கிட்டே வராரு, என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்க. நான் எப்போவுமே திமுக தான். ஸோ கவனிங்க, இது அவர் சொல்கிற குற்றச்சாட்டு. ஸோ போலீஸோ வழக்கு விவரங்கள் வீடியோ ஆதாரத்தோடு இருக்குன்னு உறுதியாக இருக்குது, சரியா, உறுதியாக வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் மருத்துவ பரிசோதனை, எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். இதுதான் வந்து நேத்திய நிலை. ஸோ இப்போ ரியாக்ஷனை பாருங்கள். ஸ்டாலின் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாப்புல. தாவேகாவினர் மீது வழக்குகள் ஏன் இந்த வேகம் இல்லை? ஸோ அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து நேரடியாக ஒரு பதில் கொடுக்குறாரு. அனிதா பேசினதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு வந்து உட்காந்து போட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் அதை பேசலாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஸோ வைகோ கூட சொல்லிட்டாரு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ட்டாப்ல அவர் ஸ்டைலில். ஸோ இந்த முழு சம்பவத்துலேயும் ஒரு தெளிவான மெசேஜ் இருக்குது உறவுகளே. விமர்சனம் பண்ணுங்கள், கொள்கையை, திட்டத்தை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வேணால் நீங்கள் தாக்குங்க. ஜனநாயகத்தில் அது உரிமை. ஆனால் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அவதூறா ஒருமை
மேடையில் பேசினா நீங்கள் 7 முறை எம்எல்ஏ, சரியா? நீ 7 முறை எம்எல்ஏவா இருந்தால் கூட சரியா, சட்டம் உங்கள் வாசலில் வந்து நிற்கும். பழைய தமிழ்நாட்டில் மேடையில் எதை பேசினாலும் அடுத்த நாள் வந்து மறந்துடும். இது வந்து புது தமிழ்நாடு. இங்கே வார்த்தைக்கும் கணக்கு இருக்குது. தூக்கிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருவாங்க. கரெக்டாக பேசணும், ஓகேவா? அடுத்தபடியாக அதிமுகவோட கூடு இன்னும் காலியாகிட்டே இருக்கு. நேற்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இபிஎஸ்க்கு கடிதம் எழுதி கட்சியிலிருந்து விலகிட்டாருங்க. கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கட்சி அழிஞ்சாலும் தாம் மட்டும் நல்லா இருக்கும் நினைக்கிற ஒரு நல்ல தலைவர் இல்லை. இன்னும் ஒரு பகீர் என்ன தெரியுமா? அது திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க அதிமுக சமரசம் பண்ண முயற்சின்னு அவரே கடிதத்தில் குற்றம் சாட்டியிருக்காப்ல. ஸோ மரணத்தை விட கொடியது புறக்கணிப்புன்னு எழுதியிருக்காரு பாருங்க. அது ஒரு தொண்டரோட வழிங்க. இப்போது அதிமுக எப்படி இருக்குன்னா, வகுப்பு நடக்காமல் நோட்டீஸ் போர்டு மட்டும் மாட்டியிருக்கிற பள்ளிக்கூடம் மாதிரி இருக்குது. ஸோ மாணவர்கள்லாம் டிசி வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இபிஎஸ் நேற்று வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? ஆலோசனைக்கு ஆள் மிஞ்சுவாங்களா இபிஎஸ் அவர்களே? கேட்டால் சரி, புரிஞ்சா சரி. அடுத்தபடியாக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் மதுரை போய் வைகையில் தண்ணி இல்லை, யாரும் சீர் அமைக்கலைன்னா ஆளுநர் மாளிகை களமிறங்கும்னு சொல்லிட்டு கலெக்டரோட ஆய்வு கூட்டமே நடத்திட்டார். உடனே அரசு வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுத்துருக்கு. அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, 3284 கோடி மத்திய நிலுவை இருக்குது, அதை வாங்கி தர ஆளுநர் பேசினாரா? அமைச்சர் நிர்மல்குமார் இன்னும் நேரடியாக என்ன சொல்கிறாப்புல, ஆளுநர் மண்வெட்டி எடுத்து தூர்வாருவாரா? வைகை தூர்வாரல்ல, இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி 2 வாரமாக டெல்லியில் பெண்டிங்கு. அனுமதி வந்த அடுத்த ஒரு நொடி வேலை நடக்கும். அதோட ஒரு உத்தரவும் போட்டிருக்காப்புல, அரசு அனுமதி இல்லாமல் எந்த அதிகாரியும் ஆளுநர் ஆய்வுக்கு போகக்கூடாது. இதில் ட்விஸ்ட்டு என்னன்னா, சிபிஎம் கூட ஆளுநர் செய்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதாவது இந்த விஷயத்தில் ஆட்சி எதிர்க்கட்சி பேதமே இல்லாமல் தமிழ்நாடு ஒரே பக்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கும்போது வழிப்போக்கர் வந்து இங்கே ரெனோவேஷன் பிளான்லாம் போடுற வேலைக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களோ? ரைட். அடுத்து பரபரப்பு இல்லாமல் நடந்த ஆனால் நம்ம எல்லாருக்கும் நேரடி சம்மந்தம் உள்ள ஒரு செய்தி இது. நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை நுங்கம்பாக்கம், ஈரோடு, ராமநாதபுரம், ராஜபாளையம், தமிழகம் முழுக்க 40 மாநகராட்சி நகராட்சி மண்டல அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் ரைட் போகலாம். ரைட் ஒரே நேரத்தில் ரைடு, டெண்டரு, ஒப்பந்தம், லஞ்ச புகார்கள் அடிப்படையில் கதவை மூடி வச்சு டேபிளாக சோதனை. ஸோ இதுக்கு முன்னாடி பதிவாளர் அலுவலகம் வந்து ரைடு நடந்தது. இப்போது மண்டல அலுவலகங்களில் வந்து நடக்குது. கடை முழுக்க சிசிடிவி பொறுத்துனா திருட்டு தானாக குறையும். இப்போது அரசு அலுவலகங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ பிறப்பு சான்றிதழுக்கும் பட்டாவுக்கும் மேலே காசு கேட்குற காலம் முடியணும்னா இந்த மாதிரி அதிரடிகள் தொடர்ந்து வரணும். இதோடு சேர்ந்து HRNC அமைச்சர் திரு ரமேஷ் இன்னொரு அறிவிப்பும் சொல்லியிருக்காரு. கோவில் முறைகேடுகள் ஆதாரத்தோடு நேரடியாக அவருக்கு இமெயில் அனுப்பலாம். புகார் சொல்ல இனி ஃபைல் தூக்கிட்டு அலைய வேண்டாம் சொல்லிட்டாப்ல. சூப்பர் ரமேஷ் அவர்களே, வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தபடியாக இது நெஞ்ச தொடர கதை உறவுகளே, சோழிங்கரணை பகுதியில் 35 கிராம மக்களோட குலதெய்வ கோவில் ஒரு தனியார் நிறுவனம் வந்து சுற்றி இருக்கிற நிலங்கள்லாம் வாங்கி ஃபென்சிங் போட்டு 15 வருஷமாக மக்கள் தங்கள் சொந்த கோவிலுக்கே போக முடியலை. சரிங்களா? ஸோ 8 வருஷமாக சாமி கும்பிடவே இல்லை. ஆனால் வயசானவங்க அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான், எங்கள் வாழ்நாளுக்குள்ளே ஒரு தடவையாவது சாமி கும்பிட முடியுமா? வருவாய்த்துறை ரெக்கார்ட் சரிபார்த்து லீகல் நோட்டீஸ் அனுப்பி ஃபென்சிங் அகற்றி தற்காலிக ரோடு போட்டு நேற்று அமைச்சரே கூட போக 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் கோவில் வாசலில் லட்டு வாங்கி கொண்டாட்டம், கண்ணீர், சாமி தரிசனம். ஸோ 15 வருஷம் யாராலும் முடியாதது 40 நாளில் முடிஞ்சிருக்கு. இதுதான் உறவுகளை ஆட்சி மாற்றத்தோட அர்த்தம். ஹெட்லைன்ஸை வராத ஆனால் ஒரு ஊரோட வாழ்க்கையை மாத்திர வேலை இது. இதை பற்றி எங்கேயும் பெருசாக பேச மாட்டாங்க, ஓகேங்களா? சும்மா கிடையாதுங்க இந்த விஷயம்லாம். அப்படியே அந்த மக்கள் அந்த எதிர்பார்ப்போடு செத்துருக்க வேண்டியதான் இவனுக்கு ஆட்சிலாம் வந்திருந்தா. உண்மையாக பெரிய வாழ்த்துக்கள் சிடி திரும்ப அவர்களுக்கு, மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்தபடியாக தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக தாவேக்கா அரசு கொண்டு வந்த சிங்கப்பெண் படையை பார்த்து இப்போ மேற்கு வங்க அரசு அதே மாதிரி துர்காவாகினி படையை லான்ச் பண்ணியிருக்கு. பிங்க் உடை, இருசக்கர வாகனம் வந்து அதே ஃபார்மட். நம்ம ஊர்லேயும் சிங்கப்பெண் படை நேற்று சிதம்பரத்தில் ஒரு பாலியல் தொல்லை புகாரில் உடனடி ஆக்ஷனில் இருந்துச்சு. ஒரு திட்டம் வேறு மாநிலம் காப்பி அடிக்கிற அளவுக்கு போச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் இல்லையா? ஸோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறது பொருளுக்கு மட்டும் இல்லைங்க, திட்டத்துக்கும் சேரும் அப்படின்னு வச்சுப்போம். இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக
சிஎம் விஜய் பட்ஜெட் ஆலோசனை ஃபுல் ஸ்பீடில் நேற்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் பிற்பகல் வந்து நெடுஞ்சாலை ப்ளஸ் பிடபிள்யூடி இதில் ஒரு சூப்பர் தகவல் சொல்லவா, தாய்மானவர் திட்டம் வீடு தேடி ரேஷன். ஸோ 65 வயசுக்கு மேலே கரெக்டுங்களா, அதை 60ஆக குறைக்க ஆலோசனை. அப்படின்னா உங்கள் வீட்டு அப்பா அம்மா ரேஷன் கடைக்கு வரிசையில் நிற்க வேண்டாம், ரேஷனே வீடு தேடி வரும். இதோட அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இன்னொரு அறிவிப்பு, தானியங்கி பட்டா மாறுதல் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி 15 நாள் அமல். அதாவது நிலப்பதிவு முடிஞ்சால் பட்டா தானாக மாறும். சூப்பரில். ஸோ அரசு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் போய் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டு வாசலுக்கு வரதா இருக்கணும். அப்படி தான் இருக்கணும், புரியுதுங்களா? நீங்கள் செத்தா கூட வரமாட்டான் போன அரசில். இதுதான் உண்மை. நான் மிகையாக பேசல. கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது ஏதாவது மாற்று இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்தபடியாக அண்ணாமலையோட வீத லீடர்ஸ் அமைப்போட முதல் மாநில மாநாடு ஜூலை 12 பொள்ளாச்சி நடக்குது. ஸோ ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. என்ன பேச போகாது, யாரெல்லாம் வராங்க, கவனிக்க வேண்டிய நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஸோ அடுத்தபடியாக உறவுகளே தொடர்கதை, சரியா, ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு. ஸோ இதுக்கு முந்தைய வந்த செய்திகளுடைய அடுத்த அப்டேட். ஸோ ஞாபகம் இருக்கா உறவுகளே, தாவேக்கா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தில் நாங்கள் சொல்கிறபடி ஓட்டு போட்டு 35 கோடி தரோம் அப்படின்னு பேரம் பேசின கேஸ். அந்த எம்எல்ஏ நேர்மையாக போலீஸ்கிட்ட புகார் கொடுத்தாப்புல. இப்போ அந்த கேஸ் எங்கே வந்து நிற்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுவரை 8 பேர் கைது. யூடியூபர் திருநாவுக்கரசு, கரூர் திமுக நிர்வாகிகள் 2 பேர் உள்பட போலீஸ் விசாரணை வெளியான தகவல்படி இது வெறும் 35 கோடி கதை இல்லை. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இந்த வேலைக்கே 180 கோடி ஒதுக்கி இருந்ததாம். ஈசிஆரில் நட்சத்திர ஓட்டில், அப்புறம் கிண்டிலையும் ஒன்று. ஸோ 2லையும் உட்காந்து எம்எல்ஏக்கள் கிட்ட பெயர் பட்டியலோட போட்டு ஒரு வாரமாக ஆப்ரேஷன் நடத்தியிருக்கானுங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம், அவங்க அணுகின பல தாவேக்கா எம்எல்ஏக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அடி மூஞ்சி வச்சு ஓடுறா அப்படின்ட்டாங்க. ஸோ தகவல் கசிந்ததும் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் விட்டு ஓடி போச்சு. போலீஸ் தரப்பு சொல்கிறதுபடி இதுக்கு பின்னாடி மூளையாக செயல்பட்டது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக் குமாரும் தான். ஸோ அசோக் இப்போ தலைமறைவு. பெங்களூர், கரூர், திருச்சி, கோவைன்னு 3 தனிப்படை தேடுது. ஸோ செல் டவர் ட்ராக்கிங் வேற. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் மனு போட்டு இது அரசியல் பொய் வழக்கு, எஃப்ஐஆரில் வந்து என் பேரே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ ஹைகோர்ட் போலீஸ் வந்து பதில் கேட்டு விசாரணை வந்து ஒத்தி வச்சிருக்கு. இது ஏன் முக்கியம்னா, இது ஒரு கட்சியோட பிரச்சனை இல்லை, மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியை பணத்தால் கவிழ்க்க பார்க்குற ஒரு கேஸு. ஸோ அடுத்த மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவன நிர்வாகிகள். அடுத்த மைல் ஸ்டோன் அந்த கார்ப்பரேட் நிறுவன நிர்வாகிகளில் விசாரணைக்கு அழைக்க போலீஸ் ரெடியாக இருக்குது. அசோகோட பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிங்கில் வேற இருக்குது. அந்த கம்பெனி பேர் வெளியே வந்தால் அது இன்னொரு பூகம்பம். இந்த கேஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக. நான் உங்களுக்கு நம்ம காலை குரலோட தொடர்கதை செக்மெண்ட்டில் அதை பற்றி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ குவிக்காக இந்த வாரம் என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நாளைக்கும் ஜூலை 4, 5 திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமோனியா ஆலையில் இருந்து 2 டன் அமோனியாவை வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப் உதவியோட பாதுகாப்பாக அகற்றும் ஆப்ரேஷனு. ஸோ ஜூலை 4, 6 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தாய்மானவர் திட்ட வீடு தேடி ரேஷன் விநியோகம். ஸோ அடுத்து ஜூலை 10 முதலமைச்சர் விஜய் கரூர் பயணம் இருக்குது. அரசு நிகழ்ச்சி ப்ளஸ் நலத்திட்டங்கள். அப்புறமேட்டு வந்து பார்த்தா ஜூலை 12 அண்ணாமலையோட வீத லீடர்ஸ் வந்து பொள்ளாச்சி மாநாடு. ஜூலை 22 வரை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மோட துறைவாரி பட்ஜெட் ஆலோசனை. அப்புறம் இந்த மாத இறுதியில் முழு பட்ஜெட். ஸோ ஒவ்வொன்றும் நடக்க போது காலை குரலில் உட்காந்து நம்ம இதான் நான் நடக்க போகிறது அப்டேட்டாக உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுக்குறேன் உறவுகளே. ஓகேவா? ஸோ நம்ம இதை பற்றி பேசுவோம். உறவுகளே இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ வரலன்னு நினைக்கிறேன். சாரி, நேற்று வந்து செகண்ட் வீடியோ வரல. எஸ், கொஞ்சம் வேலையாக இருந்தேன். சாரி, போட முடியல. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து அரசியல் மேடை நிகழ்ச்சியில் வந்து நான் சந்திக்கிற உறவுகளே. அதே மாதிரி நேற்று காலை குரல் நிகழ்ச்சி பார்க்காதவங்க நான் சஜஷன் வீடியோவில் போட சொல்கிறேன், நிச்சயமாக பாருங்கள். நேற்று அரசியல் நடந்த எல்லா நிகழ்வுகளும் உங்கள்கிட்ட அழகாக நான் வந்து எந்த பக்கமும் சாயாமல் பதிவு பண்ணிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டும் நான் படிக்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த நாள் இனி நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.